காரை கருணை ராமானுஷாய் கடலிடத்தில் ஆரே அறிபவன் நின்னருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறவிடம் நான் வந்து நீ என்ன உய்த்தவின் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கின்னு தித்திக்குமே. காரை கருணை ராமானுஷா என்று திருவரங்கத்தமுதனார் தன்னுடைய ராமானுஜ நூத்தந்தாதியிலே தெரிவிக்கிறார். பகவத் ராமானுஜர் இற்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட 1009 ஆண்டுகளுக்கு முன்பாக சித்திரையிலே திருவாதிரை திருநன்னாளிலே ஸ்ரீபெரும்புதூரிலே அவதரித்த ஒரு மகாமுனி. அவர் நம்ம போல் இருக்கக்கூடிய சேத்தனர்கள் எல்லாம் உய்ந்து போகும் வண்ணமாகவே அவதரித்தருளினார். ஆதிசேஷனுடைய அபராவதாரம் என்று கொள்ளப்படுபவர். உலகத்துக்கே ஆச்சாரியர் அப்படிங்கிற பெருமை படைத்தவர். ஜெகதாச்சாரியன் என்று கொண்டாடப்படுபவர். திருப்பாவி ஜீயர் என்று கொண்டாடப்படுபவர். சாஸ்திரங்களுக்கெல்லாம் உயர்ந்த அர்த்தங்களை, அதாவது வேதார்த்தத்திலே சொல்லப்பட்டதான அர்த்தங்களை, உபனிஷத்துக்களிலே கொடுக்கப்பட்ட அர்த்தங்களை எல்லாம் தானும் பிழிந்து கொடுத்த பெருமடைத்தவர். சுருதிகள் 4 எல்லையில்லா அறநெறியாவும் தெரிந்தவன் என்று இதே திருவரங்கத்தமுதனார் கொண்டாடுகிறார். சகல சாஸ்திரங்களையும் கற்று உணர்ந்தவர். கற்று உணர்ந்தவர் என்பதை சொல்லுவதை காட்டிலும் ஆதிசேஷ அபராவதாரமாக இருக்கின்றபடியினாலே அதெல்லாம் அவருக்கு கைவந்த கலையாக இருந்தது. அப்பேற்பட்ட சுவாமி எம்பெருமானார் நவ கிரந்தங்களை அருளி உள்ளார். நவரத்தனங்களாக ஸ்ரீபாஷ்யம் என்ன, கீதா பாஷ்யம் என்ன, வேதாந்த சங்கிரகம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம் என்ன, கத்தியத்திரயம் என்னும் 3 கிரந்தங்கள் என்ன, சரணாகதி கத்தியமோ ஸ்ரீ ரங்க கத்தியம் என்ன, ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்ன, இப்படின்னு சுவாமி எம்பெருமானார் கொடுத்து போன்ற கிரந்தங்கள் 9. பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானமாக ஸ்ரீபாஷ்யம், பகவானுடைய பகவத்கீதைக்கு சாரமாக பாஷ்யமாக கீதா பாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், அதற்கப்புறமாக கத்தியத்திரயத்திலே ஸ்ரீ சரணாகதி கத்தியம் என்ன, ஸ்ரீ ரங்க கத்தியம் என்ன, ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்ன, அதற்கு மேலே நித்திய கிரந்தம் என்று 9 கிரந்தங்களை சுவாமி அருளி உள்ளார். இவ்வளவெல்லாம் சுவாமி கொடுத்திருந்தாலும் எத்தனை தூரம் சுவாமி எளிமையானவர், சௌலபியமே உருக்கொண்டவர். நம்ம மேல இருக்கக்கூடிய அன்பினாலே நம்ம எல்லாரையும் உஜ்ஜீவித்து விட வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினாலே பலருக்கும் பல கருணையை பொழிந்தவர். இதுல நம்ம முக்கியமான ஒரு உதாரணம் சுவாமி முனி, மரணசீலகா முனின்னு கொள்ளுகிறோம். யாரொருத்தன் எம்பெருமானை சதாசர்வகாலமும் நினைத்து கொண்டு அவனுடைய கல்யாண குண அனுபவமாகவே கொண்டு அவனை கிரந்தங்களிலேயே அவனை அனுபவித்துக் கொண்டு அவனை எப்பொழுதும் தியானமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவரைத்தான் முனி என்று சொல்லுகின்றோம். சுவாமி எம்பெருமானார் அப்பேற்பட்ட ஒரு முனிவர். முனிவர் என்று சொன்னால் ராமானுஷ முனி என்று சொல்லுகின்றோம். ராமானுஷ முனி அப்படின்னா மனனத்திலே எப்பொழுதும் எம்பெருமானை கொண்டவராக இருந்தபடினாலே முனி என்று சொல்லுகிறோம். அவர் கருணையாலேயே பலருக்கும் பல நல்லதை செய்து போந்தவர் அப்படிங்கிறதாலே அவரை எளிமையானவர், சௌலபமுடையவர், இரக்க குணம் உடையவர் அப்படிங்கிறத சொல்லுகிறோம். எங்கே காணலாம் என்ன, ஒரு முறை சுவாமி எம்பெருமானார் பகவானை பெரிய பெருமாளை திருவடி தொழுவதற்கு சென்னார். நிச்சயம் செல்வார். அங்க போய் சேவிச்சுட்டு இருக்கிற பொழுது அப்பதான் அர்ச்சக சுவாமி ஆச்சரியமாக பெருமாளுக்கு ஈரங்கொல்லின்னு சொல்றது ஒரு வண்ணாத்தான் ரஜகன். அவர் துணியெல்லாம் வெளுத்து கொடுக்குறாரோ இல்லையோ,
அவர் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய் துணியெல்லாம் எடுத்து பெருமாளுக்கு சாத்தக்கூடிய வஸ்திரங்களை எல்லாம் அண்ணா துவைத்து கொண்டு தன் அண்ணா மிருதுவாக ஆக்கி அதெல்லாம் பண்ணி கொண்டு பெருமாளுக்கு சாத்துறதுக்காக வரார். அதை அர்ச்சக சுவாமியிடத்தை கொடுக்க அதுக்கப்புறம் அவர் வந்து பெருமாளுக்கு சாத்தனம் எல்லாத்தையும் சாத்தினார். சாத்தின பிற்பாடு பெருமாளுக்கு ரொம்ப திருவுள்ளம், ஆஹா எவ்வளோ நன்னா பண்ணிருக்காரு அந்த ரஜகன், ரொம்ப நன்னா பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு சொல்லும் போது பெருமாள் அதாவது எம்பெருமானார் அருகிலே நின்று கொண்டு பெருமாளை திருவடி துரிதார் சேவித்தார். அப்ப அவர் சொல்றார், இந்த ஈரங்கொல்லி வண்ணாத்தானை அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அம்மா நிச்சயமா அனுகிரகம் தான் பண்ணணும், நிறைய கைகரங்களா பண்ணிருக்காரோ இல்லையோ அப்படின்னு எம்பெருமான் சொல்ல, இல்ல இல்ல தேவரீரிடத்துல ஒரு வண்ணாத்தான் அபசாரப்பட்டான். எப்படி? ஆரோ ஒரு வண்ணாத்தான் அபசாரப்பட்டான். அந்த வண்ணாத்தான் இடத்துல தேவரிடத்துல அபசாரப்பட்டதுக்கு தேவாளுக்கு திருவுள்ள ரொம்ப நொந்து போச்சோ இல்லையோ, அதற்கு அவன் பண்ணதுக்காக அவருடைய வம்சத்துல வந்தவர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் வண்ணாத்தார்கள் தானே. இப்ப இவர்களை எல்லாம் தேவரீர் நொந்து விடக்கூடாது, தேவாள் இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும், அவனை கருதி இவனிடத்துல வேற எதுவும் செய்யக்கூடாது, இவனுக்கு அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். இது எங்க நடந்ததுன்னா கிருஷ்ணாவதார காலத்திலே கண்ணன பெருமான் தான் எல்லாம் முடிஞ்சது மதுரை பட்டணத்துக்கு புறப்பட்டு போறார். மதுரைக்கு, அதாவது மதுரா இப்பதான் கோகுலத்துல இருந்துட்டு நந்தகாவில இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வெற்பெருவிழவுன்னு நடந்தது, ஏற்பாடு பண்ணா எல்லாரையும் முடிச்சுட்டா. அதுக்கு முன்னாடி போகணும். மதுரைக்கு பெருமாள் எழுந்துள்ளுகிறார், பலராமனோடு கூட போறார். போற போது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடையா வஸ்திர அலங்காரம் பண்ணிக்கணும், மாலாலங்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டும், சந்தனாலங்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டும், இப்படின்னு 3 அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு தானே போகணும் அப்படின்ட்டு பெருமாள் அங்க போனா ஒரு வண்ணாத்தான் துணி வெளுத்து கொடுக்கிறவர், அவர் கமிஷனுக்கு பண்ணி கொடுக்கிறவர்களுக்கு அவர் வந்து கேட்டார். அப்போ இது 3 பேர், ஒன்னும் வஸ்திரத்துக்கு வஸ்திர அலங்காரம், மத்தொன்னு மால அலங்காரம், மத்தொன்னு சந்தன அலங்காரம். 3 பேர் இடத்துல போனார். அப்ப போன போது முதல்ல அந்த வஸ்திரத்தை உடுத்தி கொள்வதற்கு அவனிடத்துல இந்த வஸ்திரத்தை கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்டா, உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது, உனக்கெல்லாம் என்ன தெரியும், நீ யாரு இடப்பிள்ளையாக்க, உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னா எம்பெருமானுக்கு கோபம் ஏற்பட்டது. நல்ல ஒரு தடுத்துனார், விழுந்துட்டான். அப்ப அவன் மாட்டேன், நான் கமிஷனுக்கு கொடுக்க போகணும்னு சொல்லிட்டு போனானோ இல்லையோ, அப்ப அவன் தேவரிடத்தில் அபசாரப்பட்டானோ இல்லையோ, அந்த அபசாரம் நீங்கும்படியாக எப்ப அது நடந்தது துவாபர யுகத்திலே பெருமாள் கண்ணன பெருமான் புறப்பட்டு போனதே பூர்வ சந்தியனுடைய கடைசியில பெருமாள் புறப்பட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் எவ்வளவோ லட்சம் வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்ப கலியுகம் முடிஞ்சு போச்சு. கலியுகம் முடிய போறதுன்னா இப்பதான் 5100 வருஷம் ஆயிருக்கும் இல்லையோ. இப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி பெருமானார் எழுந்துள்ளிருந்த போது அந்த வண்ணாத்தான் தேவரிடத்தை அபசாரப்பட்டான். தேவாளுக்கு கொஞ்சம் திருவுள்ள நொந்து போச்சு. அவனுக்காக இவனை ரட்சித்து கொடுக்க வேணும், இவர்கள் குடும்பத்துக்கே நல்லது நடக்கணும்னு தேவாள் ஆசீர்வாதம் பண்ணணும், அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிருக்கணும்னால் அவர் கால வித்தியாசமே பார்க்கல. எம்பெருமான் இந்த வண்ணாத்தான் எம்பெருமானுக்கு இத்தனை கைங்கரம் பண்றானே, இவனிடத்திலே பகவான் அத்தனை அனுகிரகத்தையும் பொழிய வேண்டுமே அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும்தான் சுவாமி எம்பெருமானாரிடத்தில் இருந்தது. இது மாதிரிலாம் நம்ம எல்லாம் வேற கூட பண்ணி பார்க்க மாட்டோம். இது நடந்தது. அப்ப மனநத்தாலே எப்பொழுதுமே சிந்தனையாலே, சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தது போல எம்பெருமானார் அப்படிங்கிறவர் அவர் எத்தனை சாஸ்திரங்களை கத்திருந்தாலும் அவர் சொல்லணும்னா என்ன வேணா சொல்லிருக்கலாம். சாஸ்திரத்துல இப்படிதான் இருக்கு அப்படித்தான் இருக்கு, இவர்களுக்கு கிடையாதா, என்ன வேணா சொல்லலாம். ஆனா அது சொல்லலையோ இல்லையோ, எம்பெருமானார் அவர் சொல்லி போந்ததே காரை கருணை ராமானுஷா, கருணையே உருவெடுத்தவர் தான் சுவாமி எம்பெருமானார். அதனால காரை கருணை ராமானுஷா இக்கடலிடத்தில் அறிபவன் என் அருளின் தன்மை. நான் எவ்வளவு பாபங்கள் எல்லாம் பண்ணிருந்தாலும் அதுக்கெல்லாம் உறவிடம் எது? தேவரீருடைய திருவடி தான். தேவரி அத்தனையும் போக்கி எம்பெருமானுடைய திருவடியிலே சேர்த்துக் கொள்ளும்படியாக தேவரீரே சேவிக்க வேணும் அப்படின்னு தானே சொல்றோம். சுவாமி எம்பெருமானார் கத்தியத்திரயத்திலே, அதாவது சரணாகதி கத்தியத்திலே சொல்லுகிற பொழுது கூட
மனோவாக்காயை அநாதிகார பிரவருத்த அனந்த அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவத விசார பாகவத விசார சக்ஷா விசாரண அனாவித விசார ரூபானு கிருத்தானு கிரியமானானு கரிஷ்யமானானு அனாரப்தகார்யான் ஆரப்தகார்யான்னு எல்லா பாபங்கள் இன்னும் பாக்கி இல்ல அத்தனையும் சேர்த்துட்டார். இத்தனையும் சேர்த்து எல்லாம் இருக்கக்கூடிய இவ்வளவு இருக்கக்கூடிய க்ஷமஸ்வ புருஷோத்தம என்று எம்பெருமானிடத்திலே பகவானிடத்திலே அத்தனையும் பிரார்த்தித்தார். அவரிடத்துல அவ்வளவு இருந்ததுன்னா நம்ம எல்லாம் எம்பெருமானாரை போய் சேவிக்கிறோம்னா நம்ம இடத்துல அத்தனை கோளாறுகளும் உண்டு, குற்றங்களும் உண்டு, எல்லாம் இருக்கு. அப்படி இருந்தா நம் பக்கலிலே பொறை, நம்மிடத்துல இத்தனை ஒரு வாத்சல்யம் எளிமை அப்படின்னா அது எம்பெருமானார் பகவானிடத்துல நம்மை சேர்ப்பதற்குன்னே அவதரித்தவர் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சம்பிரதாயத்துல எம்பெருமானாரை கொண்டுதான் சம்பிரதாயமே. அதுக்கு எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு திருநாமத்தையும் விட்டு வைத்தான் நம்பெருமாள். அதை சொல்ற போதுதான் எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு நம்பெருமாள் பெருட்டு நாட்டி வைத்தார். புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிவிக்கா என்று தெரிவிக்கிறார் சுவாமி மணவாள மாமணிகள். ஆஹா, எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு திருநாமம். அவ்வளவு மனதிலே சதாசர்வகாலமும் எம்பெருமானையை திருவுள்ளமாக கொண்டவர் எம்பெருமானார். அவருடைய திருநாமம் திருக்கோட்டியூர் நம்பிகள் தான் அவருக்கு கொடுத்து போந்ததான திருநாமம். எல்லாருக்கும் நல்லது செய்ய வேணும் என்று நினைத்தவர் 18 அத்தியாயம் திருக்கோட்டியூருக்கு எழுந்துள்ளினார். இதுக்காக சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பெற்றுக்கொள்ள வேணும், திருக்கோட்டியூர் நம்பிடத்திலே பெற்றுக்கணும்னு போனார். 18 அத்தியாயம் 17 தடவை போயிட்டார். ஸ்ரீரங்கத்திலே திருக்கோட்டியூர், திருக்கோட்டியூர். சரி, இங்கிருந்து போயிட்டு வர்றபோது வேலையிலே வந்தாரானா இங்கிருந்து நடந்தே வந்தார். 18 தடவை போயிட்டு வந்தார். ஒரு முறை போனார், இந்த அனுஷ்டானம் இல்லை போயிட்டு வரட்டார். அடுத்த தடவை போனார், இந்த அனுஷ்டானம் இல்லை போயிட்டு வரட்டார். இப்படி 17 அத்தியாயம் போட்டு கடைசியா போன போது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிடலாம் அப்படின்னு தண்ட பவித்திரத்தோடு வாரும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தார். அவர் போனார், குடத்தாழ்வானை முதலியாண்டானை சேர்த்தே குடும்பிட்டார். தண்டம்னா 6 அப்படின்னா முதலியாண்டான், பவித்திரம்னா 6 குரத்தாழ்வான். இவர்கள் 2 பேரையும் கொண்டு வந்தேன்னா அப்படி இல்லை, அவர்களும் இத்த அனுஷ்டானத்தை பண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேணும். இதுவரை இப்போ உமக்கு மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு கதவுகளை எல்லாம் அடைத்து கொண்டு சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை கொடுத்தார் திருக்கோட்டியூர் நம்பிகள். அது கொடுத்த பிற்பாடு சுவாமி அங்க இருக்கக்கூடியதான மேல போய் ஏறி எல்லாரையும் கூப்பிட்டார் சொன்னாருங்கிறது இல்லை, அங்க பக்கத்துல இருக்கிறவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சுவாமி உபதேசம் பண்ணார். இது திருக்கோட்டியூர் நம்பிகளுடைய திருச்செவியை எட்டியது. உடனே அவர் வந்தார், உமக்கு என்ன சொல்லியிருந்தேன், நான் இவ்வளவு உபதேசம் பண்ணிருக்கேன், இவ்வளவு அனுஷ்டானத்தை பார்த்து இவ்வளவு ஆச்சார அனுஷ்டானங்களை பார்த்து தான் உபதேசம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் இப்படி சொல்லிடுகிறேன் அப்படின்னு கேட்டபோது உமக்கு கொடிதான நரகம் கிட்டுமன்னவோ சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லியிருந்தேன் தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். நரகம் கட்டும்னு சொன்னீர் அப்படித்தானே, அப்ப பரவாயில்லையா அப்படின்னு கேட்டபோது அடியும் ஒத்தனுக்கு நரகம் கிடைச்சா பரவாயில்ல, இத்தனை பேருக்கும் பகவானுடைய திருவடி நிலைகள் பெற்று போவர்களே அப்படின்னு சொல்லியிருக்கணும்னால் கருணை, காரே கருணை. மழையாவது மேகத்துல இருக்கக்கூடிய கருத்த மேகமாக இருந்தால் அது மழை பொழியறதோ இல்லையோ, பொழிஞ்சா வெளுத்துப்படும். ஆனா எம்பெருமானுக்கும் அது வெளுப்பதில்லை, பகவத் ராமானுஜருக்கும் அது வெளுப்பதில்லை. ஏன்னா அவர்கள் எப்பொழுதுமே கருணையோடே இருக்கின்றபடியினால் நம்ம ஒவ்வொருத்தரும் நல்லபடியாக பகவானுடைய திருவடிகளை போய் சேரவணுங்கிற அதுல இருக்கக்கூடியதான ஊற்றம் அவர்களுக்கு எப்பொழுதுமே இருந்தது. ஏன்னா நதின்னு சொன்னா அது கடலை போய் சேரணும் இல்லையோ, இந்த ஜீவன் என்று பிறந்திருந்தால் அவன் பகவானை போய் சேரவணும் அல்லவா, அதற்காகவே அவதரித்தவர் தான் சுவாமி எம்பெருமானார்.